ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருங்க. நீங்க வேற ராஜா அந்த காலத்துல என்னைய விட்டுருங்க, நான் உங்களை ஒன்றும் செய்யலைங்க. எந்த ஊர்லயும் நான் இல்லை. ஒரு பழைய காலத்துல உள்ள ராஜாங்க. பழைய காலம். ஆமா, அந்த காலத்துல ராஜா, ஒரு நாட்டுக்கு ராஜா, ஒரு சின்ன நாட்டுக்கு ஒரு ராஜா. அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ராஜாவுடைய பிறந்த நாள் வருகிறதுனால ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே வாங்க, வந்தவங்கெல்லாம் பேர் எழுதி போட்டு அதிர்ஷ்ட பரிசுகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் விருந்தும் உண்டு அப்படின்னு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ராஜா வீட்டு விருந்துனோடனே போயிட்டாங்க. இந்த ராஜா என்ன பண்ணார், மாறு வேஷம் போட்டு யாராவது வராதவங்க இருக்காங்களா அப்படின்னு குதிரையில் வர்றார். வரும்போது பார்த்தா ஒரு கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வயக்காட்டில். இவங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏங்க ராஜா வீட்டில் விருந்து நடக்குது, நீங்கள் போகலையா? போனால் உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும், ஏதாவது அதிர்ஷ்ட பரிசும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. அதுக்கு அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், அங்கே வந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமையும் போகலாம், ஆனால் இங்கே உழைச்சா நிச்சயமாக எனக்கு சோறு கிடைக்கும், நாளைக்கும் கிடைக்கும், நாளை கழிச்சும் கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த பெண்ணுக்கு ராஜா அதிர்ஷ்ட பரிசு கொடுத்தார். எங்கே உழைப்பு உண்மையாக விதைக்கப்படுகிறதோ அங்கேதான் அதிர்ஷ்டமும் அறுவடையாக மாறுகிறது என்பதுதான் வாழ்க்கையின் உண்மை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.